ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இன்றைக்கி வரலட்சுமி விரதம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நான் ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி விரதம் எப்படி கொண்டாடணும், எப்படி கலசம் வைக்கணும், கலசம் வைக்காதவங்க படங்களை வச்சு எப்படி நீங்கள் விரதத்தை எடுக்கலாம், அன்னைக்கு என்னென்ன படையில் நீங்கள் போடுவீங்க, எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கணும், எப்படி பூஜை வழிபாடுகள்லாம் எப்படி அப்படின்றத பற்றி பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு பதிவில் எந்த நாளில் எந்த நேரத்தில் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடலாம், இந்த விரதம் இந்த நாளில் எப்படி உகந்ததாக அமைகிறது, இந்த நாளுக்கு என்ன விசேஷம், இந்த வருஷம் வருகின்ற இந்த வரலட்சுமி விரத நாளில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் ஒரு சின்ன பதிவு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, பெண்கள் வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அந்த வழிபாட்டை செய்யறதுக்கு ரொம்பவும் பக்தியோடு செய்வாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு பலன் தரக்கூடியது இந்த வரலட்சுமி விரதம். மகாலட்சுமி அருள் வேண்டிதான் ஒவ்வொரு வருஷமும் எல்லா பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த நாளை விரதம் இல்லாதவங்க கூட என்ன பண்றாங்க, ஒரு பூஜை வழிபாடுகளை கண்டிப்பாக அன்னைக்கு லட்சுமிக்கு செஞ்சு அந்த மகாலட்சுமியினுடைய அருளை அவங்க கண்டிப்பாக அன்னைக்கு பெறணும் அப்படின்றதுக்காக இந்த வழிபாட்டை எல்லாருமே செய்யறாங்க. திருப்பார்கடலை கடையிறதுக்காக ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் மேருமலையை என்ன பண்ணாங்க, மத்தாக கொண்டு வந்துட்டாங்க. வாசுகின்ற பாம்பை கயிறா வச்சு ரெண்டு பக்கமும் அமிழ்தத்துக்காக கடையிறாங்க. அவ்வாறு கடையும் பொழுது காமதேனு, கற்பக விருட்சம் போன்ற பல விஷயங்கள் அதுல வருது. அதுல வந்ததுதான் மகாலட்சுமியும். அந்த மகாலட்சுமியை திருமால் தன்னுடைய நெஞ்சில் பதித்து கொண்டார். அந்த நாள், அந்த மகாலட்சுமி தோன்றிய அந்த நாள் நாம ஒரு உகந்த நாளாக அன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் எந்த நாள்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8/8/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நாள்ல என்ன விசேஷம் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி இருப்பதனால் இந்த நாள் மிகவும் உகந்த நாளாக இருக்கு. சிவனுக்கும் சரி, திருமாலுக்கும் சரி, மகாலட்சுமிக்கும் சரி, மூன்று கடவுளுக்கும் மிக உகந்த நாளாக இது இருக்கின்றது. பௌர்ணமின்னு சொன்னாலே எல்லாருக்கும் கிரிவலம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த வாட்டி பௌர்ணமி அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல எந்த நேரத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை மதியம் 2:45 தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது. மறுநாள் 9ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:18 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்கு. அதனால மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்வது என்பது எந்த நேரத்தில் உகந்ததுன்னு பாருங்க. அன்னைக்கு 12 மணிக்கு மேல, வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி 8/8/2025 மதியம் 12 மணிக்கு மேல நீங்க 2:55 வரைக்கும் பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடு தொடங்கிறது, கோலம் போடுறது, பூஜைக்கு தேவையான என்னென்ன சாமானங்கள் அதெல்லாம் வச்சு அந்த நீங்கள் வழிபடுகின்ற அந்த விளக்குல இருந்து எல்லாத்துக்கும் குங்குமம் போட்டு வைக்கிறது எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. ஆனால் பூஜையை மட்டும் நீங்கள் அப்போ செய்யக்கூடாது. 4:35 மாலை 4:35 மணிக்கு மேலே நீங்கள் கலசம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி உங்களுக்கு மதியம் 2:45 தான். அதனால அந்த 4:35 உங்களுக்கு உகந்த நேரம். அந்த நேரத்தில் கலசத்தை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ராத்திரி பூரா நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடுகளை முடிக்கலாம். அதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது முக்கியமா முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ண போறோம். கணபதி பூஜையை முடிச்சுட்டு ரெண்டாவது சிவனுடைய பூஜை கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி இருப்பதனால வீட்டில் சிவனுடைய பூஜையை முடிங்க. சிவன் பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கலச வழிபாட்டுக்கு வாங்க. கலச வழிபாட்டை நீங்க நல்லா உகந்ததா அந்த வரலட்சுமி விரதத்தை
குபேரனோட சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா, குபேர வழிபாடோடு சேர்த்து செய்யும் பொழுது அது மிக்க பலன் தரக்கூடிய, உடனடி பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால எல்லா பெண்களும், கன்னி பெண்களும் சரி, சுமங்கலி பெண்களும் சரி, அந்த வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாரும் அன்னைக்கு செய்யணும். ஒருவேளை வேலைக்கு போகிறீங்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு பழம், பூ, வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு, தேங்காயெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு இனிப்பு வாங்கி சாமிக்கு வச்சுட்டு லட்சுமிக்கு வச்சு வழிபாடு பண்ணி ஒரு ஸ்தோத்திரங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், இல்லை 108 மகாலட்சுமி போற்றி சொல்லி முடிச்சுட்டு கோயிலுக்கு போங்க. சிவா விஷ்ணு கோயில்கள்லாம் இன்னைக்கு விசேஷமாக இருக்கும். அதனால விஷ்ணு கோயிலுக்கு நீங்கள் போகும்போது, பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு மகாலட்சுமியோட சந்நிதி இருக்குவாங்க. அந்த மகாலட்சுமி சந்நிதியில் அந்த அம்மாவை நீங்கள் அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. அது மிகவும் உகந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க வந்து படம் வச்சு செய்கிறவங்க இருப்பீங்க, கலசம் வச்சு செய்கிறவங்க இருப்பீங்க. எது செய்கிறதா இருந்தாலும் அந்த 4:35 மணிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மாலையில் சாயங்காலம் 4:35 நீங்கள் பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் சிவனுடைய வழிபாடும், விஷ்ணுவனுடைய வழிபாடும், லட்சுமியினுடைய வழிபாடும், குபேர வழிபாடெல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு உடனடியாக பலன்கள், செல்வ பலன்கள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் சிவனும் பெருமானும் லட்சுமியும் கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க அந்த நாளில். அதனால முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா கிரிவலம் வரணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க காத்தால போய் கிரிவலம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்மெல்லாம் போனால் ஒரு 5 மணி நேரம் நமக்கு அந்த டிராவல் டைமே ஆகிடும். அதனால நீங்கள் அந்த இந்த பூஜையை விடணும்னு அவசியம் கிடையாது. மறுநாள் 9ஆம் தேதி மதியம் 2:18 வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்கு. அதனால நீங்கள் மறுநாள் காத்தால போனீங்கன்னா கூட அந்த கிரிவலத்தை செஞ்சுட்டு வந்துடலாம். அதனால இந்த மகாலட்சுமி விரதம் இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த விரதத்தை எல்லாருமே கடைபிடிச்சு எல்லாரும் செல்வ செழிப்போட, நோயற்ற வாழும், குறைவற்ற செல்வமும், நீங்காத பக்தியோடு, நல்ல அறிவோடு வாழ்வதற்கு இந்த வழிபாடு வந்து மிகவும் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள்லாம் இந்த எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. Subscribe to my channel and please press the bell icon for more videos.